வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா குதிகால் வலி. முக்கியமா ஒரு 30 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருது, குதிகால் வலி ஆரம்பிச்சிருது. இதையெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா 30 வயது தாண்டியனாவே பெண்களுக்கு குதிகால் வலி வர ஆரம்பிச்சிருது. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம உடல்ல கால்சியம் சத்து ரொம்ப குறையறது தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்ல முடியும். இன்னொன்னு பெண்கள் அப்படின்னா அதிகமான ஹீல்ஸ் இருக்கக்கூடிய செருப்புகளை அணியறதும் ஒரு விதத்துல ஒரு காரணம்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான எடை, அதாவது உடல் பருமன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெயிட்னாலே நம்மளுக்கு குதிகால் வலி வரும். நிறைய நம்ம சேனல்ல எப்படிலாம் எடை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பயன்படுத்தி உங்களுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளுங்க. அது மூலியமாவும் குதிகால் வலி வராம நம்மள தடுத்துக்க முடியும். இன்னொன்னு, குதிகால் வலி வர்றதுக்கு முக்கிய காரணம் ரத்தத்துல யூரிக் ஆசிட்டோட அளவு அதிகரிச்சதுனாலும் குதிகால் வலி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த குதிகால் வலி எல்லாம் எப்படி இயற்கையான முறையில தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இளம் சூட்டில் வறுத்துருங்க. வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு காட்டன் துணியில அந்த இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கங்க. இதை குதிகால் இருக்கிற இடத்துல நீங்க வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குதிகால் வலி கொஞ்சம் குறையறத பார்க்கலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா நொச்சி இலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நொச்சி இலையினால நிறைய நன்மைகள் இருக்குங்க. அதை தனியா நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பாக்கலீங்கன்னா போய் வீடியோ லிங்க் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது முக்கியமா கொசுக்களை விரட்டக்கூடிய இயற்கையான ஒரு செடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நொச்சி இலையை சொல்ல முடியும். இந்த நொச்சி இலையை கொஞ்சம் பறிச்சுட்டு அதனுடைய சாறு எடுத்துக்கங்க. ஒரு 5 ml சாறு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே 5 ml என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துட்டு நல்ல வெதுவெதுப்பா சூடு பண்ணிடணும். இந்த சூடு பண்ண எண்ணெயை நீங்க காலில் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்க குதிகால் வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க. இன்னொன்னு, ஏற்கனவே நம்ம சொன்னோம் கால்சியம் சத்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா குதிகால் வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கால்சியம் சத்து நிறைந்த உணவு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது பால் பொருட்கள். அதை தவிர்த்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்சை. ஸோ இந்த திராட்சை பழத்தை ஒரு ஜூஸ் மாதிரி நீங்க எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போதும் உங்களுக்கு கால்சியம் சத்து உடல்ல அதிகரிக்க செய்யும். இதுவும் கால் வலி, கை வலி, குதிகால் வலி இதெல்லாமே வராம தடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் பருமன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியா சில விதமான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க செய்யணும். செஞ்சு உங்களுடைய உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டீங்கன்னாவே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வில்வ இலை நிறைய நன்மைகள் இருக்குங்க. முக்கியமா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வா இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த வில்வ இலையை நல்லா பறிச்சுட்டு அதை நெருப்புல சுற்றணும். நெருப்புல வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணா அந்த இலை வெதுவெதுப்பான சூடு இருக்கும் இல்லையா, அதை ஒத்தடை மாதிரி நீங்க காலில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் குதிகால் வலி குறையும். இந்த மாதிரி நிறைய வைத்தியங்கள். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்களுக்குன்னு சில விதமான உடற்பயிற்சிகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நீங்க மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மேல சொன்ன விஷயங்களை எல்லாமே நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குதிகால் வலி வராம உங்களை பாதுகாத்துக்க முடியுங்க. வந்தாலும் அதை தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.